ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய கோல்டன் 2 மார்க் கொஸ்டின், அதுக்கப்புறம் 16 மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபைனலாக நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிச்சுட்டோமா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சங்க இலக்கியம் என்றால் என்ன? நவீன இலக்கிய வகைகள் யாவை? அதே மாதிரி 8 நெறிமுறைகள் யாவை? சரியா? அதுக்கப்புறம் பாரதியின் படைப்புகளை எழுதுக. சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் தமிழில் பௌத்த படைப்புகள் எழுதுக. ஐம்பொன் சிலைகள் குறிப்பு வரைக. அதுக்கப்புறம் மகர யாடி நரம்புகளின் எண்ணிக்கை என்ன? தேர் செய்ய பயன்படும் பொருட்கள் யாவை? நவீன சிற்பங்கள் வரையறு. சரியா? சிறு தெய்வங்கள் வரையறு. இதெல்லாம் வந்து 2 மார்க்கில் இருக்கக்கூடிய கோல்டன் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் ரிப்பீட்டடாக அடிக்கடி நமக்கு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 16 மார்க் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, செம்மொழி கட்டுரை எழுதுக. அல்லது அதாவது பி கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, திருக்குறள் காட்டும் மேலாண்மை கருத்துக்கள் குறித்து எழுதுக. அடுத்து 12th கொஸ்டின், அதாவது 16 மார்க்கில் செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய மொழி குடும்பங்கள் குறித்து விவரித்து எழுதுக. தமிழில் நவீன இலக்கியத்தின் வளர்ச்சி குறித்து எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் என்ன பண்ணலாம்னா, ஓப்பனாக நமக்கு வந்து செமஸ்டர் எக்ஸாமினேஷன் கேட்க போகிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அதாவது ஐஞ்சிறு காப்பியங்கள் குறித்து விளக்குக. அதுக்கப்புறம் நடுக்கல் பற்றி விரிவாக எழுதுக. இந்த நடுக்கல் கொஸ்டின் வந்து எல்லா செமஸ்டர் கொஸ்டின்லையுமே நமக்கு இருக்குது. சரியா? அதனால் இந்த நடுக்கல் வந்து 2 மார்க்லையும் கேட்கலாம். சரியா? நடுக்கல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி 2 மார்க்கில் கூட என்ன பண்ணலாம், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நடுக்கல் பற்றி விரிவாக எழுதுக அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி 16 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பொம்மைகள் பற்றி கட்டுரை எழுதுக. சரியா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் இசைக்கருவிகள் பற்றி எழுதுக, கட்டுரை எழுதுக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் குமரி முனையில் திருவள்ளுவர் சிலை பற்றி விளக்குக. தமிழரின் சமூக பொருளாதார வாழ்வில் கோவில்களின் பங்கு குறித்து விளக்குக. சரியா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு. சரியா? இதோட பிடிஎஃப் லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன், எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. வரக்கூடிய நாட்களில் இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.